6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் என்பதை மறைவு ஸ்தானம் என்பார்கள். இந்த மறைவு ஸ்தானங்கள் என்பது எப்பொழுதும் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு இடங்கள். கடன், வம்பு, வழக்கு என்பதை 6ஆம் இடமும், 8ஆம் இடம் திடீர் மாறுதல்களையும், 12ஆம் இடம் இழப்புகளையும், வெளிநாட்டையும் கூட சொல்லும். சரி, இதிலிருந்து தீர்வு தருவதற்கு என்ன செய்வது அப்படின்னு சொன்னா, தத்தாத்திரேயரின் கரத்திலே நவ்வேறு ஆயுதங்கள் இருக்கும். அவருக்கு 6 கரங்கள். வலது கரத்திலே சக்கரம் இருக்கும். அது நம் உள்முக எதிர்ப்பை, எதிரிகளை தீர்க்குமாம். அதே போல இடது கரத்திலே அங்கே சங்கு இருக்கும். அது ஞானத்தின் ஓசையை நமக்கு தருமாம். மீண்டும் நமது வலது கரத்திலே உடுக்கை இருக்கும். உடுக்கை என்று சொல்லக்கூடியது நமக்கு ஞானத்தின் ஓசையை உள்ளிருந்து எழுப்பிக்கொண்டே இருக்கும். நம்மை ஒரு சீரான நிலைப்பாட்டிலே வாழ்க்கையிலே நடத்தும். மற்றொரு கரத்திலே இடதுபுறத்திலே திரிசூலம் இருக்கும். அது வெளிமுக எதிர்ப்புகளை நமக்கு நீக்கித் தரும். வலது கரத்திலே மற்றொரு வலது கரத்திலே ஜபமாலை இருக்கும். அந்த ஜபமாலை நமக்கு புண்ணியத்தை கூட்டித் தருமாம் அதை நினைக்கும் பொழுது. இடது கரத்திலே கமண்டலம் இருக்கும். நீரோட, கங்கை நீரோட நமக்கு வாழ்க்கையிலே வேண்டிய செல்வங்களை அள்ளித் தருவார்.